யாரு செட்டிங்க செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாலும் சொன்னேன். நம்ம கட்சிக்காரனுங்களே எங்கே பார்த்தாலும் ஆணியும் கிளாஸ் துண்டியும் போட்டு வச்சிருக்கிறானுங்க. மக்களே, நான் உகாண்டா நாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்தேன் அரசியல். அப்பயே உங்களுக்கு நான் சொன்னேன் முட்டு சந்துக்குள்ளார அடி வாங்குறது எப்படி, இது ஒரு புதுவிதமான போராட்டம்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உகாண்டாவில் நான் படித்ததை இப்போ நிறைவேற்ற போகிறேன். இது சாட்டை அடி போராட்டம். இந்த ஆட்சி எப்போ முடிவுக்கு வருதோ அப்போ தான் நான் செருப்பு போடுவேன் முன்னாடியே சபதம் பண்ணியிருக்கிறேன். இப்போது நான் சாட்டையால் அடிச்சுக்க போகிறேன். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி போராட்டமாக மாறப்போகுது. ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், நான் ஆண்டவனை தேடுகிறேன். வாயண்டா நிப்பாட்டுங்க தலைவா, நிப்பாட்டுங்க. ஏன்டா இவ்வளோ லேட்டு? எப்படி அடிச்சுக்கிட்டேன் தலைவா? இந்த போராட்டம் பயங்கர வெற்றி தலைவா. அடுத்து இந்த தீக்குளிப்பு போராட்டம் நம்ம பார்த்துக்கலாம் தலைவா. யார் தீ குளிக்க போறா? நீங்க தான். நானு கூட வச்சிருக்கேன். பாரு, செருப்பு போட மாட்டோன்னு சொன்னதுலேருந்து கிளாஸு ஆணின்னு நடக்கிற வழியெல்லாம் போடுறானுங்க. சாட்டை அடி போராட்டம் வேற சொல்லிட்டோம். இனிமேல் எமோஷனாக எதுவும் முடிவெடுக்கக்கூடாது. அவன் வேற நம்மளை தீக்குளிப்பு போராட்டம் கொளுத்துறோன்னு சொல்கிறான். எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருறா. என்னாமலை சார், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கலாம். நன்றி நன்றி நன்றி. பயங்கர வெற்றி போராட்டம் இது. பயங்கர பெருசா வெற்றி அடைஞ்சிருக்கு. உங்க சாட்டடி போராட்டத்தை பத்தி கேள்விப்பட்டு வந்தோம். ஆமா 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 ஆமா, மொத்த இந்தியாவே கதி கலங்கி இருக்குதாமே. ஆமா, இதோட நோக்கம் தான் என்ன சார்? இந்த போராட்டத்துடைய நோக்கம் என்னன்னா, பெண்கள் மீது பாலியல் வன்முறை நடக்குது, அது நடக்கக்கூடாது. பெண்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம். சார், அப்ப நீங்க எங்க ஊருக்கு வாங்க சார், உங்க போராட்டம் எங்களுக்கு தேவைப்படுது. அப்படியா? எந்த ஊருன்னு சொல்லுங்க, வந்துருவோம். மணிப்பூர். மணிப்பூர் வந்து பாரதத்துல இல்லையே, சைனா தானே? சைனா தான். இது என்ன ஒரிஜினல் மாதிரியே இல்ல? இல்ல, அது ஒரு தலைவர் சாட்டையால அடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் வந்து துணியால செஞ்சு கொடுத்தாங்க. எப்படி இருந்தாலும் சாட்டை தானே. துணியால இருந்தா என்ன, தேங்காய் நார்ல இருந்தா என்ன. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி சரி. அது எப்படி எங்க மணிப்பூர் பொண்ண ரோட்ல நிர்வாணமா கூட்டிட்டு வரும்போது நீ பொங்கல, ஹத்ராஸ்ல ஒரு தலித் பொண்ண கேங் ரேப் பண்ணி கொன்னாங்க, அப்பயோ நீ பொங்கல, பில்கிஸ் பானு ரேப் கேஸோட அக்யூஸ்டுக்கு உங்க கட்சியில எம்பி சீட்டு கொடுத்தப்பயும் நீ பொங்கல, இப்ப மட்டும் சாரியே இப்படி பொங்கறாரு? இருமா, பில்கிஸ் பானுனா முஸ்லீம் தானே, நம்மலாம் இந்து, அதை பத்திலாம் பேசக்கூடாது. என்ன பண்ண நீ? கேள்வி கேட்டவன ஓடிட்டான் பாத்தீங்களா? பில்கிஸ் பானு முஸ்லிம் பொண்ணு, ஹத்ராஸ்ல தலித் பொண்ணு, மணிப்பூர்ல மலைவாசி பொண்ணு. இவனுங்க எந்த பொண்ணுக்காக போராட்டம் பண்றானுங்க? மக்களே, இவனுங்களெல்லாம் நம்பவே நம்பாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். யாரு செட்டிங்க